பேக்கரியில் கிடைக்கக்கூடிய முட்டை பப்ஸ் ரெசிபி. இதை வீட்டிலே பண்ணலாமா? இதுக்கு 4 முட்டையை வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுப்பு ஒரு கடை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கூடவே இடிச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து வாசனை வரைக்கும் வதக்கிட்டு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், பெப்பர் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பஃப் பாஸ்ட்ரி ஷீட் அப்படின்ட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே இருக்கும். இதை வாங்கிக்கோங்க. இது கரெக்டாக 5 இன்ச் சைஸ் இருக்கு. ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 5 இன்ச் சைஸ் ஷீட்டையே நான் 4ஆ கட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஷீட்ல 8 பப்ஸ் பண்ற மாதிரி இதை கரெக்டா அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிட்டு லைட்டா சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கு அப்புறமா நடுவில் கொஞ்சமா நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் மேல பாயில்ட் எக் வச்சுட்டு இந்த சைடெல்லாம் எடுத்து நடுவில் கரெக்டா ப்ரெஸ் பண்ணி விடணும். மேல லைட்டா எக் வாஷ் பண்ணி விடுங்க. இதை கரெக்டா 200 டிகிரி செல்சியஸ்ல ஏற்கனவே 15 மினிட்ஸ் ஹீட் பண்ண அவன்ல வச்சு கரெக்டா 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அழகா நம்மளுக்கு கடையில கிடைக்கிற மாதிரி முட்டை பப்ஸ் ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.